ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் சிங்குலர் ப்ளூரல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஈஸியான டாபிக் அண்ட் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும். ஸோ சிங்குலர் ப்ளூரல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு பார்ட் 2 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிஎஸ்சி கம்பல்சரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு சிங்குலர் ப்ளூரல் கொஷின் வரும். மொத்தம் 10 இங்கிலீஷ் கொஷின்ஸ் வரும். ஸோ பார்ட் பியில் வந்து சைக்காலஜியில் 60 கொஷின்ஸில் கம்பல்சரி 10 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதில் சிங்குலர் ப்ளூரல் கம்பல்சரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து சிங்குலர் ப்ளூரலில் வந்து கொஞ்சம் மக்கப் பண்ணாமல், ஸோ ஸ்கூல் புக்கில் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட மற்றும் ஸ்கூல் புக்கில் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிங்குலர் ப்ளூரல் மட்டும் பார்ப்போம். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கான்செப்டை மட்டும், இது வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்முலா பேசிஸ் தான். ஸோ இதை படிக்காமல் ஸோ இதை ஃபார்முலா மாதிரி படித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 10 டைப்ஸ் இருக்கும். 10 டைப்ஸில் நம்ம இப்போ இதில் ஒரு 5 டைப் மட்டும் பார்ப்போம். ஸோ ரிமைனிங் 5 டைப் வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா எஸ் ஆட் பண்ணுறது. ஸோ ஆடிங் எஸ், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அது சிங்குலரில் வந்து நார்மலாக இருக்கும், ப்ளூரல் வந்து ஒரு எஸ் மட்டும் சேர்ந்து வரும். ஸோ இது வந்து நார்மல் டைப் தான். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புக்குன்னு இருக்குங்களா. ஸோ இது கூட ஒரு எஸ் எடுத்திங்கன்னா புக்ஸ். ஸோ புக்குன்றது சிங்குலர், புக்ஸ்லாம் ப்ளூரல். ஸோ கேட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ் மட்டும் சேர்த்தாலே போதும், அது வந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு மாறிடும். ஸோ பார்ப்போம். ஸோ புக் வந்து புக்ஸ்னு வரும் ப்ளூரலில். கேட் வந்து ப்ளூரலில் வந்து கேட்ஸ்னு வரும். டாக் வந்து ப்ளூரலில் சேம் தான், டாக்ஸ்னு வரும். டீச்சர் ஆல்சோ டீச்சர்ஸ். ஸோ இது வந்து நார்மல் சிங்குலர் ப்ளூரல் தான். ஸோ இது வந்து எந்த பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ நார்மலாக எஸ் சேர்த்தாலே போடும். ஆனால் மேக்ஸிமம் இந்தமாரி நார்மலாக எஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி சிங்குலர் ப்ளூரல் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலாக கேட்டதெல்லாம் அந்த காலம், இப்போலாம் அந்தமாதிரி கேட்கறதே கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து நார்மலாக எல்லாருமே போட்டுருவாங்க அப்படின்றதுனால எஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும், ஒரு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஸோ பென்சில் ஆல்சோ பென்சில்ஸ். மொபைல்ஸ். லேப்டாப்ஸ் இதெல்லாம் வெறும் எஸ் மட்டும் சேர்த்தாலே போதும், சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நார்மல் டைப், வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் தான். ஸோ செகண்ட் பார்ட் பார்ப்போம், அதாவது செகண்ட் டைப் பார்ப்போம். ஸோ நவுன் ends with s, ss, sh, ch, x, z, o. ஸோ நவுன் வந்து இந்த s, ss, sh, ch, x, z, oல முடிஞ்சுது அப்படின்னா நம்ம கூட வந்து es அப்படி மட்டும் சேர்க்கணும். ஸோ es மட்டும் சேர்க்குற மாதிரி வரும். ஸோ அதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் இதில் வந்து s, ss, sh, zh, சாரி ஃபார் தட், ch, x, z, o இது எல்லாத்துலேயுமே முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வெறும் இஎஸ் மட்டும் தான் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, வெறும் இஎஸ் மட்டும் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேஸ்ன்றீங்களா, எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இஎஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஸோ கேஸஸ் சிங்குலர்லேருந்து ப்ளூரல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸும் அதே மாதிரி தான், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்ஸில் முடிஞ்சாலே பார்த்தோம் இஎஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அப்போ இஎஸ் சேர்த்தா பஸ்ஸஸ் ப்ளூரலில் மாறிடுச்சு. ஸோ சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ சிஹெச் பார்த்தோங்களா, சிஹெச்சில் முடிஞ்சது அப்படின்னா சேம் இஎஸ் மட்டும் சேர்க்கணும். ஸோ பஞ்சஸ் இஎஸ் மட்டும் சேர்த்தா போதும். பிரான்ச்சஸ். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு கூட அவசியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிரான்ச்னா பிரான்ச்சஸ்னு வரும், பஞ்ச்னா பஞ்சஸ், கேஸஸ். நம்ம வந்து நாளடைவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுமாதிரி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வாட்ச்னாலே தெரியும் சிங்குலர், ப்ளூரல்னால் வாட்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாக்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக தெரியும். டெக்ஸஸ், ஃபாக்ஸஸ். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இதே வார்த்தை தான் கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிராஸ். ஸோ டபுள்எஸ் வந்துருங்களா. ஸோ டபுள்எஸ் வந்தாலுமே என்ன சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும். ஸோ கிராஸ்னா கிராஸஸ். கிளாஸஸ் இது நமக்கு தெரியும். கிளாஸஸ்ன்னு தெரியும். டிஷ்ஷஸ். ஸோ எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்குங்களா, எஸ்ஹெச்சில் முடிஞ்சாலுமே என்ன தான் பண்ணணும், இஎஸ் தான் சேர்க்கணும். ஸோ விஷஸ், ப்ரஷஸ். ஸோ இதுவுமே நமக்கு தெரியும் நார்மலாக. ஸோ இசட்டில் முடிஞ்சாலுமே இஎஸ் தான் சேர்க்கணும். ஸோ குவிசஸ் இது போட்டுருவோம் நம்ம ஈஸியாக இஎஸ் சேர்த்து. ஆனால் இந்த பஸ் இருக்குல்ல, புஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நியூ வேர்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நம்ம அன்றாட லைஃப்லையும் பேசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புஷ்னு வந்துச்சுன்னா புஸ்ஸஸ். டொப்பேஸ்ன்ற வேர்ட்லாம் புதுசு தான்.
ஸோ இதுக்கெலாம் வந்துச்சுன்னா டொபாசஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஎஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ புரியுதுங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நம்ம நார்மலாக தெரியாத வேர்ட்ஸை தான் கேட்பாங்களே கொஷின்ஸில். அப்போ தான் நமக்கு மார்க் குறைக்க முடியும் சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நார்மலாக நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ்ஸு, எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட், ஓ இந்த 7 வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் இஎஸ் தான் கம்பல்சரி சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறது கீழே. ஸோ இப்போ ஓவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் ஓவில் முடிஞ்சாலுமே என்ன தான் பண்ணணும், இஎஸ் தான் சேர்க்கணும். ஸோ 0, ஜீரோஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எஸ் மட்டும் சேர்த்துக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ, ஹீரோஸ். பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ். மேங்கோ, மேங்கோஸ். டொமேட்டோ, டொமேட்டோஸ். வெறும் இஎஸ் மட்டும் சேர்த்தா போதும் இதெல்லாம். வால்கனோ, வால்கனோஸ். வெறும் இஎஸ் மட்டும் சேர்த்தா போதும், வால்கனோஸ். ஸோ வெறும் இஎஸ் மட்டும் சேர்த்தாலே போதும் ஓக்கலாம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம தான் பார்த்தோம் எக்ஸப்ஷன்ஸ், அதாவது ஓ வந்தாலே இஎஸ் தான் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒரு 8 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 8 வேர்டில் மட்டும் ஓ முடியும் போது நம்ம இஎஸ் சேர்க்கக்கூடாது, வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ நார்மலாகவே ஓவில் முடிஞ்சதுன்னா இஎஸ் தான் சேர்க்கணும். ஆனால் இந்த 8 வேர்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கு, இந்த 8 வேர்ட்ஸ் வந்தால் மட்டும் என்ன பண்ணணும், ஓவில் முடியும். ஆனால் நம்ம இஎஸ் சேர்க்காமல் வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். அந்த 8 வேர்ட் பார்த்திங்கன்னா, ஸோ ரேடியோ, ரேடியோன்னு முடிஞ்சுது அப்படின்னா ரேடியோஸ், வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும், இஎஸ் சேர்த்துக்கூடாது இந்த இடத்துல. ஆடியோன்னு முடிஞ்சாலும் ஆடியோஸ், வெறும் எஸ் மட்டும்தான். இந்த இடத்துல இஎஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ ஓன்னு முடிஞ்சதுனாலே இஎஸ் தான். ஆனால் இந்த 8 வேர்டு மட்டும் ஓவில் முடியும். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இஎஸ் சேர்க்கக்கூடாது, எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ ஆட்டோ, ஆட்டோஸ். வீடியோ, வீடியோஸ். வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். பியானோ, பியானோஸ். போர்ட்ஃபோலியோ, போர்ட்ஃபோலியோஸ். வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ஃபோட்டோ, ஃபோட்டோஸ். ஸ்டூடியோ, ஸ்டூடியோஸ். வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கெலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிக்கணும்னா, ஸோ நமக்கு தெரியும் இப்போது ரேடியோவில் வந்து ஆடியோ கேட்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஃபோனில் இருக்கும் இல்லைங்களா, ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோ, ஸ்டூடியோ, போர்ட்ஃபோலியோ, ரேடியோ, ஆட்டோ, பியானோ. ஸோ நார்மல் நம்ம டெய்லி யூசேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். இந்த 8 வேர்ட்ஸுக்கு மட்டும் ஓவில் முடிஞ்சது அப்படின்னா இஎஸ் சேர்க்கக்கூடாது, வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் டைப் பொறுத்த வரைக்கும் நவுன் எண்ட்ஸ் வித் ஒய் ப்ரெசிடட் பை கான்சனன்ட் சேஞ்ச் ஒய் இன்டு ஐஇஎஸ். நல்லா பார்த்துங்க, இதில் இந்த ஒய் டைப்லேயே 2 டைப் இருக்குது, கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ வவல்ஸில் முடிஞ்சதுன்னா எஸ் சேர்க்கணும். அதுவே கான்சனண்ட்டுக்கு அடுத்து முடிஞ்சது அப்படின்னா ஒய்யை வந்து ஐஇஎஸ்ஸாக மாற்றணும். ஸோ அதாவது ஒரு நவுன் வந்து ஒய்யில் தான் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கணும், கான்சனன்ட் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஒய்யை வந்து நம்ம ஐஇஎஸ் அப்படி சொல்லி மாற்றிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். ஸ்கை இருக்கு இல்லைங்களா? ஸோ வவல்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும், ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ இதுதான் வவல்ஸு. ஸோ இந்த வவல்ஸை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒய்யில் முடிஞ்சிருக்குங்களா, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, கே அப்படி சொல்லக்கூடிய ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஸோ இப்படி முடிஞ்சது அப்படின்னா ஒய் என்னன்னு சொல்லி மாற்றணும், ஐஇஎஸ் அப்படி சொல்லி மாற்றணும். ஒய்யவே எடுத்துகிட்டு ஐஇஎஸ் அப்படி சொல்லி மாற்றினோம். ஸோ இங்கே பேபின்னு இருக்குது. ஸோ முன்னாடி ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது கான்சனன்ட். இங்கே டியூட்டிக்கு ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது கான்சனன்ட். கண்ட்ரி கான்சனன்ட். சிட்டிலையுமே ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட். ஃப்ளைலையுமே ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட். ஃபேமிலிலையுமே ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட். ஸ்டோரிலையும் ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட். ஸ்டடிலையுமே ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட். இப்படி ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட்டில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணணும், ஐஇஎஸ் அப்படி சொல்லி எழுதணும். இங்கே சிட்டி, சிட்டிஸ். பேபி, பேபிஸ். டியூட்டி, டியூட்டிஸ். இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ தான் நம்ம இதை எங்கேயோ எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் ஒரு ஃப்ளூயன்ஸில் எழுதுவீங்க. மற்றபடி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படித்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2வது நாளே மறந்துடும். ஸ்டடீஸ், ஸ்டோரிஸ், ஃப்ளைஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் வந்தது அப்படின்னா நம்ம ஒய்யை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஐஇஎஸ் போட்டுருவோம். அதே நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நவுன் எண்ட்ஸ் வித் ஒய் தான், பட் ப்ரெசிடட் பை வவல். ஸோ ஒய்க்கு முன்னாடி வவலில் முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஒய்யை தூக்கிட்டு ஒய் ஐஇஎஸ் போட தேவையில்ல.
வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது நார்மல் டைப் தான். ஸோ AEIOU இந்த பபல்ஸ். ஸோ ஒய்க்கு முன்னாடி இந்த பபல்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம ஒய்யை எதுவுமே பண்ண தேவையில்ல, கூட எஸ் மட்டும் சேர்த்தா போதும். அதுவே பபல்ஸுக்கு பதில் கான்சோனண்ட்டில் முடிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒய்யை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஐஎஸ் பண்ணணும். ஸோ இந்த டைப் பார்ப்போம் வாங்க. வே. ஸோ ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏன்ற பபல் இருக்குது. டேக்கு முன்னாடியுமே ஒய்க்கு முன்னாடி ஏன்ற பபல் இருக்குது. டாய் ஒய்க்கு முன்னாடி ஓ அப்படின்ற பபல் இருக்குது. பாய் ஒய்க்கு முன்னாடி ஓ அப்படின்ற பபல் இருக்குது. இங்கே எஸ்ஏலையும் பபல் இருக்குது. வேலி, கை, கீ, இது எல்லாத்துலேயுமே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு பபல் இருக்குது. ஸோ இப்படி பபல் ஒய்க்கு முன்னாடி பபலில் முடிஞ்சது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். சிங்குலர் வந்து ப்ளூரலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வே அப்படின்றது வேஸ், டேஸ் இதெல்லாம் நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்பில் பேசுகிறது தான். டேஸ், டாய்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுன்ற அளவு கூட இருக்காது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். எஸ்ஏஸ், வேலிஸ், கைஸ், கேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவுன் எண்ட்ஸ் வித் எஃப் ஆர் எஃப்இயில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த எஃப் அல்லது எஃப்இயை தூக்கிட்டு அதுக்கு பதில் விஇஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இது நம்ம சின்ன வயசில் நிறையா படிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து எப்பயும் போல் எஸ் எடுத்து பேசியிருப்போம், ஆனால் அங்கே எழுதும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தான் இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைவ்ஸ். அதாவது ஃபைவ்ஸ்னா என்ன அர்த்தம், எஃப் வந்ததுன்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எஃப் வந்தது அப்படின்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் விஎஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுதான் 5 அப்படி சொல்லி ஃபைவ்ஸ் அப்படி சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்கூல் லைஃப்பில் சொல்லி கொடுத்தது தான் இது. ஸோ எஃப் வந்ததுன்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் விஎஸ் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைவ்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ எஃப் அல்லது எஃப்இயில் முடிஞ்சுது அப்படின்னா அதை விஎஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே லைஃப்ன்றீங்களா, ஸோ எஃப்இயில் முடிஞ்சிருக்கு, அப்போ என்ன பண்ணணும், விஎஸ்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ லீவ்ஸ். தீஃப்னு வந்துடுங்களா, எஃப்பில் முடிஞ்சிருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், தீவ்ஸ். விஎஸ்ஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். லீஃப்னு வந்துடுங்களா, ஸோ எஃப்பில் முடிஞ்சிருக்கு, ஸோ லீவ்ஸ் அப்படி சொல்லி விஎஸ்ஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணோம். நைஃப் எஃப்இயில் முடிஞ்சிருக்கு, ஒய்ஃப் எஃப்இயில் முடிஞ்சிருக்கு, ஷெல்ஃப் எஃப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், விஎஸ்ஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஒய்ஃப், ஒய்ஃப்ஸ், ஷெல்ஃப், ஷெல்ஃப்ஸ். ஸோ எல்லாத்தையுமே எஃப் அல்லது எஃப்இயில் முடிஞ்சுன்னா விஎஸ் அப்படி சொல்லி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 மட்டுமே எக்ஸப்ஷன்ஸ். இந்த எக்ஸப்ஷன்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எஃப்பில் தான் முடிஞ்சிருக்கும். இது வந்து என்ன பண்ண தேவையில்ல, எஃப்இஎஸ் சாரி ஃபார் தட் விஇஎஸ் அப்படி சொல்லி இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் எஸ் மட்டுமே போட்டால் போதும். ஸோ இது 4மே வந்து கம்பல்சரி இந்த 4 மட்டும் தான். அதில் சொன்னோம் இல்லைங்களா, ஓக்கு வந்து ஒரு 8 சொன்னோம் இல்லைங்களா, ரேடியோ, ஆடியோ, வீடியோ, ஆட்டோ, பியானோ, போர்ட்ஃபோலியோ, ஸ்டூடியோன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 8. அதே மாதிரியே இங்கே எஃப் அல்லது எஃப்இ சொல்கிறீங்களா, அதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஒரு 4 இருக்குது. கர்ச்சீஃப், அதாவது சீஃப், கர்ச்சீஃப், பிலீஃப், ப்ரூஃப். இந்த 4 வேர்டு மட்டும் வருது எஃப்இல் அப்படின்னா நீங்கள் இதை விஎஸ்ஸாக இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ சீஃப் அப்படின்றது சிங்குலருடைய ப்ளூரல் பார்த்தீங்கன்னா சீஃப்ஸ், வெறும் எஸ் மட்டும் போட்டால் போதும். கர்ச்சீஃப் தான், சீஃப், கர்ச்சீஃப், ப்ரூஃப், பிலீஃப். ஸோ ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். கர்ச்சீஃப்ஸ், பிலீஃப்ஸ், ப்ரூஃப்ஸ். ஆனால் நம்ம படிச்சிருப்போம் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ஆனால் அது வேறு, அந்த ப்ரூஃப்ஸ் வேறு, இந்த ப்ரூஃப்ஸ் வேறு. ஸோ அதை நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ப்ரூஃப்னு முடிஞ்சுன்னா வெறும் எஸ் மட்டும் தான் ப்ரூஃப்ஸ். பிலீஃப்னு முடிஞ்சாலும் வெறும் எஸ் மட்டும் தான் பிலீஃப்ஸ். சீஃப்னு முடிஞ்சாலும் வெறும் சீஃப்ஸ் எஸ் மட்டும் தான். கர்ச்சீஃப்னு முடிஞ்சாலும் கர்ச்சீஃப்ஸ் எஸ் மட்டும் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் தான் அதிகமாகவே கேட்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம நார்மலாக படித்த ஷார்ட்கட் கூட தப்பு பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதுமாரி எக்ஸப்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ பார்ட் 1 14 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுவோம். இல்லைனா கொஞ்சம் வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆனால் பார்க்கறதில்ல யாரும். ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். ஸோ இதாங்க சிங்குலர் ப்ளூரல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 10 டைப் இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங் 5 டைப் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் 5 டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய TNPSC அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.